யார கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. தமிழக அரசியல்ல விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளையே கண்டிப்பா வரப்போறது இல்லைன்னு நினைச்சா சுனாமியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப தேர்தல் களத்துல நடந்த விஷயங்களை பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஒரு விமர்சகர் விஜய் அவரை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிவடைந்த நிலையில அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இதுவரைக்கும் திராவிட கட்சியெல்லாம் அரசியல் நோக்கர்கள் கணித்திருந்த கணக்குகளை தலைகீழா மாறி இருக்கு. தேர்தலுக்கு முன்பாடு வரை தமிழகத்துல இந்த முறை எந்த விதமான ஆலையும் நினைச்சோம். ஆனா வாக்குப்பதிவப்ப நிதர்சனமான உண்மை புரிஞ்சிருக்கு. என் கண்ணுக்கும் உங்க கண்ணுக்கும் தெரியாம ஒரு மிகப்பெரிய விஜய் அலை வீசி இருக்கு அப்படின்னு பிஸ்மி அவர் சொல்லியிருக்காரு. வாக்குப்பதிவு மையத்துல நிலவிய சூழலை அவர் விசாரிக்கிறப்ப விசில் விசில் எங்க பார்த்தாலும் விசிலுக்கு தான் ஓட்டுன்னு சொல்றாங்களாம். மக்கள் தாங்களாகவே முன் வந்து ஒரு புதிய மாற்றத்தை தேடி செஞ்சிருக்காங்களாம். இந்த சூழல் அதுதான் உணர்த்தி இருக்குன்னு சொல்றாங்க. தாவேக்காவோட தேர்தல் சின்னமான விசில மக்கள் தங்களோட அடையாளமா மாத்திக்கிட்டாங்களாம். ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சிய வாக்குச்சாவடிகள்ல நிலத்தி இருக்காங்களாம். இது வெறும் ரசிகர்களோட உற்சாகம் மட்டும் கிடையாது, பொதுமக்களோட நீண்டகால அரசியல் தேடலோட வெளிப்பாடா இருக்கு. பிஸ்மி தன்னோட நேரடி அனுபவத்தை பகிர்ந்து சொல்லும் போது, நான் வாக்கு செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து பல பேர்கிட்ட கேட்டேன். யார கேட்டாலும் விஜய்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு குறிப்பிட்ட கட்சியோட தீவிர தொண்டரிடம் கேட்டா அவங்க தங்களோட கட்சியை சொல்றது வழக்கம். ஆனா பிஸ்மி அவர் கேட்டது எந்த கட்சியோ சாராத ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்குள்ள சிக்காத நடுநிலையான வாக்காளர்களை. அந்த சாதாரண வாக்காளர்கள் ஒருத்தர் கூட திராவிட கட்சியோ மற்ற கட்சியோ சொல்லவே இல்லையா, விஜய் அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாக்கும் விஜய் அவருக்கு வந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உதயசூரியனுக்கோ இரட்டை இலைக்கோ தாமரைக்கோ ஓட்டு போட்டேன்னு யாருமே சொல்லவே இல்ல. இது தமிழக அரசியல்ல பல ஆண்டுகளாக நிலை பெற்றிருக்க இருமுனை போட்டி அப்படிங்கிற பிம்பத்தை விஜய் உட தெரிஞ்சிருக்காரு. அது உறுதியாயிருச்சு. மக்கள் மாற்றத்தை வெறும் பேச்சளவுல நிறுத்திக்காம தங்களோட வாக்குகள்ல பிரதிபலிக்கிறாங்க. இத தெளிவா காட்டியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாம பரவி இருக்க இந்த அலை பாரம்பரிய கட்சிகளோட வாக்கு வங்கிகள்ல மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தி இருக்கு. பிஸ்மி அவர்கள் சொன்ன கணிப்பு உண்மையான மே 4ஆம் தேதி வெளியாகிற முடிவுகள்ல தமிழக அரசியல் வரலாற்றுல புதிய சகாப்தத்தை தொடங்கி வைக்கிறாரு விஜய் அப்படின்னும், விஜய் அவர் நிறைய விஷயங்களை மாத்த போறாரு. இது ஒரு மாயேன்னு நினைச்ச எல்லாருக்குமே பயங்கரமான பாடமா அமையும்னு சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்களை கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மௌன அலை தமிழகம் முழுவதும் பரவி இருக்கு. வர நாட்கள்ல ஆட்சி அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமா, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பிஸ்பி அவர்களுடைய இந்த நேர்காணல் இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர் யார கேட்டாலுமே விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றதுனால அவர் தான் வெற்றி பெறுவாரு அப்படின்னு உறுதியாவே சில பேர் சொல்றாங்க இல்லையா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல் அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.